வேணும் எங்களுக்கு, நீங்க அதுக்கு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிஷன் பண்ணி கேட்டோம். அப்ப வந்த கலெக்டர் டக்குன்னு கார்ல வந்தவர் இறங்கி நடந்து வந்ததை பார்த்தா நிச்சயமாவே எங்களுக்கு அந்த வருஷமே சுடுகாடு அமைஞ்சதோ, எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா வந்துட்டாரு, திரும்ப போயிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அந்த சீன். இதுவரையும் எங்களுக்கு சுடுகாடு இல்லை. ஆனா ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்களா இருக்கணும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க. 15 வருஷத்துக்கு ஒரு தடவை செத்தான் செத்தவ மேலேயே பொதிக்க முடியும். ஆனா இப்ப வயசானவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா எலும்பு இருக்குது, அதை தூரமா எடுத்து போட்டு திரும்பவும் பொதிக்கணும், அப்படித்தான் இருக்குது. தயவு கூர்ந்து இந்த ஊர்வலம் ஒரு சின்னது ஏதோ பேசிட்டோம் அப்படியெல்லாம் ஏத்துக்க வேணாம். கண்டிப்பா ஒவ்வொரு ஊருக்கும் சுடுகாடு கண்டிப்பா தேவைன்றத உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பா நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மகளிருக்கு மட்டும் நீங்க பர்மிஷன் கொடுத்தா போதும், கலெக்டர் கிட்ட கூட நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம். பேரு ராகேல், ஜெயித்துக்காரணி, கொடத்தூர் ஜெயித்துக்காரணி. 1977 நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். அங்கே சேர்ந்ததுலேருந்து நம்ம சுடுகாடே இல்லை. சுடுகாடு இல்லாத 90ல் ஒரு அம்மா செத்துட்டாங்க. அந்த அம்மாவை படிக்கிறதுக்கு இடம் இல்லாத எடுத்துன்னு போனால் எங்களை அங்கே சுடுகாடு போடாதுன்னு தட்டுட்டாங்க. அப்படியும் நாங்கள் காவாயில் போட்டு வந்தோம். இது வரைக்கும் 25 பணம் போட்டுக்கிறாரு. கரகுது, நிறைய கரகுது. அந்த கரை மேலேயும் போட விட மாட்டாங்க. அந்த காவாயில் போட்டாக்கா போட்டு போனோம்னா பெரிய மழை வருது, மழை வெள்ளம் அது மேலே வருது, மொத்தம் அழிச்சுன்னு போயிட்டு. அதை கேட்டால் எங்கள் நேரத்துக்கு பண்டிகையே வந்தாங்க. அந்த நிலத்துக்காது பக்கத்தில் நிலத்துக்காது. அதனால ஆம்பளைங்களாம் சேர்ந்து கூட போராட்டம் பண்ணாங்க. இப்போ நாங்கள் அந்த கரை மேலே போடுறோம். அந்த கரையை கூட பாதி வெட்டி எடுத்துட்டாங்க, ஆகிட்டாங்க. அதில் எங்களுக்கு இன்னும் 10 அடி இருந்துச்சு அப்பவே. இப்போ இன்னும் 10 அடி நோண்டி எடுத்துட்டாங்க. எங்களுக்கு அதையே போட்டு கொடுத்தாங்களான்னா சுடுகாடு இவங்களுக்கு நாங்கள் 1000 முறை நன்றி சொன்னால் கூட தேராது. என்ன ஊர் சொல்லிட்டு என்ன பிரச்சனைன்றது ஸ்டார்ட் ஆகும். இது மேல சுடுகாடு கிடைக்கலாம். கலெக்டர் ஆஃபீஸ் நாங்கள் சொல்லுங்க. ஜெயந்தி நகரில் நாங்கள் சுடுகாடு இல்லாத இது நல்லா இருந்தது அந்த இடம். நாங்கள் போகும்போது இதுதான் உங்களுக்கு சுடுகாடுன்னு ஒரு 4-5 பெரியவங்க எங்களை காட்டி விட்டாங்க. அவங்க காட்டி விட்டும்போது நாங்கள் அங்கேயே எடுத்துன்னு போனோம். முதல்ல ஒரு பணம் எடுத்துன்னு போய் அங்கே போட்டோம். நல்லா இருந்து இடமெல்லாம் எங்களுக்கு போதுன்ற அளவுக்கு நாங்கள் இருந்தோம். அது என்ன செய்தாங்கன்னா கழனிக்கார் ஒரு செட்டியார் எங்களாவனே கூட்டின்னு போயிட்டு எங்கள் காலையிலேருந்தே ஒருத்தனை கூட்டின்னு போயிட்டு அங்கே வச்சு அவங்கள வேலை வாங்கி அவங்ககிட்ட முக்கால்வாசி கரையை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு சதரம் பண்ணி கழனி கரும்பு தோட நட்டு விட்டாங்க. நாங்கள் போகவும் முடியாது, வரவும் முடியாது. ஒரு அம்மா வயசானது சேர்த்து இறந்துட்டாங்க. அப்போ எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் போடணுன்னு போனால் நீங்கள் உள்ளே விட மாட்டோம் நாங்கள் அப்படின்னு அந்த செட்டியார் எங்களை தடுத்து ரோட்லேயே வச்சு பணத்தை நாங்கள் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் எடுத்துன்னு வந்து 3:30 மணிக்கு 6 மணி வரைக்கும் எங்களை பணத்தை பதிக்கவே விடல. எடுத்துன்னு போயிட்டு ரோட்லேயே வச்சு நின்றுட்டோம். நாங்கள் நின்று ஒரு 4-5 பேர் அந்த ஆளுக்கு சமாதானம் சொல்லி அங்கேயே எடுத்துன்னு போய் நாங்கள் அந்த கரையிலே போட்டு வந்துட்டோம். ஒட்டில் தண்ணி அடிச்சுன்னு போகிற ஒட்டில் போடுற பணமெல்லாம் அடிச்சுன்னு போயிட்டோம். அவங்க வீட்டாளுங்க அங்கே உட்காந்துன்னு 1000 எப்படி இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த மாதிரி எங்களுக்கு அந்த இடத்த சீர்படுத்தி அதே இடமே எங்களுக்கு வேணும் சுடுகாடு. இது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். நாங்கள் உங்களால் முடியுன்றதுக்காக வந்திருக்கிறோம்.